செம்ம படங்க. வேற லெவல். விஜய் சேதுபதிக்கு பெர்ஃபெக்ட் 50வது படம். ரொம்ப ஸ்பெஷலான படம். ரொம்ப நல்லா இருக்கு. இல்லைங்க, ஃபேமிலி ஸ்டோரிங்கிறத விட நீங்க ஒரு சஸ்பென்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர்னு எதிர்பார்க்கலாம். நீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் சரியான ட்விஸ்ட் படத்துல சான்ஸ்லெஸ். அதுவும் ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா அப்பா பொண்ணோட அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தின ஒரு படம். அதுல ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சான்ஸ் இல்லை, சூப்பர். வேற மாதிரி நேஷனல் அடிக்கும். அவார்டே வாங்கிருப்பாரு. அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க படத்தை. பேய் மாதிரி நடிச்சிருக்காங்க விஜய் சேதுபதி. சூப்பராக இருக்குது. மக்கள் சூப்பராக நடிச்சிருக்காரு. கோ ஆக்டர் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் விஜய் சேதுபதி முன்னாடி பார்க்காம இப்போ புதுசாக பார்த்த மாதிரி இருக்கும். அது எல்லாருமே இந்த மாதிரி படங்களை வரவேறுங்க. எல்லாருமே கண்டிப்பாக நல்ல மெசேஜ், நல்ல ஸ்டோரி. ஸோ குரங்கு பொம்மை எடுத்தது. ஸோ நிறைய பேருக்கு குரங்கு பொம்மையே தெரியாது அந்த டேரக்டர். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்ல மெசேஜ் இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி படங்களை கொண்டாடுங்க. இது மாதிரி எவ்வளோ சோசியலிசமாக படம் எடுத்தாலும் அங்கங்கே சில தவறுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் குற்றங்கள் குறைஞ்சது அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். முக்கியமாக பேரண்ட்ஸு எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஒரு பொம்பளை பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு நல்ல சப்போர்ட்டிவாக விஜய் சேதுபதி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காப்புல. குட் மூவி தான். விஜய் சேதுபதி ஆக்சுவலி 96 படத்துக்கு அப்புறம் ஒரு 100% சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ஹீரோ ரோலில் ஒரு பெஸ்ட் படம் கொடுத்துருக்காரு. வேற லெவல். ஆக்சுவலி நான் 5க்கு 5 கொடுப்பேன். கண்டிப்பாக கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா. ஆக்சுவலி காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே அவங்கவுங்க ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வேற லெவல். பிஜிஎம் வந்து இந்த காந்தாரா படம் வந்துச்சுல, அந்த மியூசிக் போட்டவர், அந்த படத்துக்கு மியூசிக் போட்டவர் இதுக்கும் போட்டிருக்காரு. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி குரங்கு பொம்மைக்கு அப்புறம் ஒரு செகண்ட் படம்னு நினைக்கிறேன் இந்த டேரக்டருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. செகண்ட் படம் வந்து இந்த அளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்க முடியுமான்னு தெரிலங்க. பயங்கரம், அட்டகாசமாக இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. இப்போ ஆக்டிங், விஜய் சேதுபதி ஆக்டிங் தான் சூப்பராக இருக்கும். மாதிரி ஸ்க்ரீன் பிளே செம்ம. ஐயோ அப்பா, வில்லன் கேரக்டரும் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. கிடையாது, நல்ல மெசேஜும் கொடுத்துருக்காங்க. வில்லன் கேரக்டர் மட்டும் கிடையாது, இது வில்லன் அவர் தான் வில்லன், அவர் தான் ஹீரோ, அந்த மாதிரி தான். நல்லா இருக்கு படம். பார்க்கலாம், செம்ம படம் அது. இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. 2024 வந்த பெஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் இது தான். ஏன்னா படத்தை வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டோரிக்காக ஒரு ஹீரோ வந்து வராருன்னா அது கண்டிப்பாக விஜய் சேதுபதின்றதை வந்து மறுபடியும் அவர் நிரூபிச்சிருக்காரு. இந்த படம் வேறு லெவலு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு நல்ல மெசேஜ் இருக்கிற படம். கண்டிப்பாக பார்க்கலாம். சினிமாவோட ஒரு அடுத்த ஒரு பருத்தி வீரன் ஒரு சேர்த்து பார்த்துட்டு எப்படி இருக்குமோ அந்த ஒரு பிரமிப்பு. ஒரு இன்னொரு 20 வருஷத்துக்கு பேச போகிற படம் அது. நான் குரங்கு பொம்மை பார்க்கல, ஆனால் என்ன சொல்கிறது, இந்த படத்தை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ ஒரு எமோஷன். பருத்தி வீரன் பார்த்துட்டு வெளில வரும்போது எப்படி இருந்துச்சோ, ஒரு சேது பார்த்துட்டு வெளில வரும்போது எப்படி இருந்துச்சோ அப்படி இருந்த ஒரு கதையை ஓப்பன் பண்ண முடியாது. பார்த்தாலும் அவ்வளோ ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரை வந்து இவ்வளோ அழகாக ஒரு எமோஷனலோடு கொண்டு வந்தது வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். விஜய் சேதுபதியோட 50 படத்தில் இது வரைக்கும் வந்ததில் ஒரு டாப் வந்து இதுதான் அப்படிங்களாம். இதெல்லாம் 50வது படம் வந்து யாருக்கும் இப்படி கிடைக்காது. விஜய் சேதுபதி கிடைச்சிருக்குது. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. எல்லா நடிப்புமே நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். கதை நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது படம். எல்லாமே கலந்து தான் இருக்குது. ஒரு இது கூட இல்லை. பாட்டும் அவ்வளோ இல்லை, ஒரே பாட்டு தான். முடிவு சூப்பர் முடிவு. இல்லை படம் 10க்கு 8 கொடுக்கலாம். 8 தாராளமாக கொடுக்கலாம். நல்லா எல்லாத்துக்கும் நடிப்பு. செகண்ட் ஹாஃப் தான் கதையை ட்விஸ்ட்டு மாதிரி சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வெல் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆஃப் சொல்லவே இல்லை, அடித்து பிரிச்சிருக்காரு விஜய் சேதுபதி. வில்லனும் அந்த அனுராக் கஷ்யப் இருக்கார்ல, இமிகா நொடிகள் நடித்தார் இல்லையா, பக்காவாக பண்ணியிருக்காரு அவரும். நீங்கள் பாருங்கள், நல்ல த்ரில்லர் மூவி பார்த்த மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு நல்ல மூவி, சூப்பராக இருக்குது, வேறு லெவல்.